தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் திருவாடானை சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் கிருத்திகா முனியசாமி மகாசக்தி நகரில் வாக்குகள் சேகரித்தார். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் கிருத்திகா முனியசாமி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவாடானை தொகுதியைச் சேர்ந்த மகாசக்தி நகரில் வீடு வீடாக சென்று அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை வாக்காளர்கள் மத்தியில் எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரித்தார். உடன் திருவாடானை சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களான மாவட்ட கழக செயலாளர் எம்.ஏ. முனியசாமி, மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆர்.ஜி. ரத்தினம், தென்மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் சரவணன், ராமநாதபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் முத்துமுருகன், சைனா பாஸ்கரன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செல்வம், தகவல் தொழில்நுட்ப அணி ராஜா, முன்னாள் ஊராட்சி தலைவர் மணி, கலைப்பிரிவு செயலாளர் ராமநாதன், அச்சுந்தன் வயல் முன்னாள் ஊராட்சி தலைவர் ராஜேந்திரன், எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட அஇஅதிமுக கூட்டணி கட்சியினர் நிர்வாகிகள் வேட்பாளருடன் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கு. இந்த தேர்தல் ஒரு சிறப்பான தேர்தலாக ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு அதிமுகவினுடைய வேட்பாளராக எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு. அதே போல இந்த பகுதிக்கு ஒரு நல்லதொரு சட்டமன்ற உறுப்பினரை, நமக்காக பாடுபடக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கின்றது. தோக்குறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஆணிமுத்து இருந்தாரு. போன எலெக்ஷன்ல ஜெயிச்சது காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சாரு. யாருக்கு இதுல பாதிப்பு? ஆணிமுத்து அண்ணனுக்கு பாதிப்பு கிடையாது, மக்களாகிய நமக்கு தான் பாதிப்பு. ஏன்னா அணுக முடியல, ஒரு ஆபீஸ்க்கு போக முடியல, ஒரு எம்எல்ஏ நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை, எந்த ஒரு பணியும் சொல்ல முடியல. இந்த சாலை ரோடு வசதி வேணும் அப்படின்னு உள்ளாட்சி மன்றங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய கவுன்சிலர்கள் ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய நிதியிலிருந்து பல பணிகளை பார்க்கலாம். அதுக்கும் மேல நிதி வேணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் எடுத்து பேசணும். பெரிய திட்டங்கள் வேணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் எடுத்து பேசணும், நிதியை வாங்கிட்டு வரணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த நிலை வேணுமா நம்மளுக்கு? எம்எல்ஏங்கிறது நான் பதவியை வாங்கிட்டேன், எம்எல்ஏ குடும்பம் என் குடும்பம் அப்படின்னு வீட்டில் உட்கார்றதுக்கு இதுக்கு எம்எல்ஏ பதவி? எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் மக்களுக்காக உழைக்கக்கூடியவராக, மக்களை அணுகக்கூடியவராக, மக்கள் அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலிலே நமக்கு மிக நல்ல வாய்ப்பாக கிடைத்திருக்கின்றது. கழக பொதுச் செயலாளர் அவர்கள் என்னை ஒரு சட்டமன்ற வேட்பாளராக உங்கள் முன்னே நிறுத்தி இருக்கின்றார். அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றியடச் செய்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் ஒருவராக இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பான சகோதரர்களுக்கு ஒரு தங்கச்சியாக நீங்கள் என்னை ஏற்று வெற்றி என்பதை மிகப்பெரிய வெற்றியாக நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பாதம் உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் உழைப்பீர்கள், கடுமையாக பாடுபடுவீர்கள். இருக்கக்கூடியது இன்னும் 15 நாள் தான். 15-16 6ஆம் தேதி நாளைக்கு நாங்கள் நம்ம டூரு ஸ்டார்ட் பண்ணால் 6ஆம் தேதி நாமினேஷன் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது 15 நாட்கள். 15 நாள் நம்ம எப்படி வேலை பார்க்க போகிறோம்? 15 நாள் நம்ம வேலை பார்த்துட்டு 5 வருஷம் நம்ம நமக்கு வேண்டிய உதவிகளை கேட்டு பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்ம தேர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உரிமையோடு கேட்கலாம். நான் எப்படி இப்போ உரிமையோடு நீங்கள் எனக்காக நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்கணும். அதே போல் கேட்குறாங்க, அண்ணன் என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த வேலை வேணும், தம்பி கேட்குறாரு, இந்த ரோடு வேணும், இந்த பகுதிக்கு இந்த சாலை வசதி வேணும், இல்லை வேற வசதி வேணும் அப்படின்னு கேட்கும்போது நமக்காக வாக்களித்த மக்கள், நம்ம நம்பிக்கையை காப்பாற்றிய மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு உடனே செய்யணும் அப்படின்னு ஓடோடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். எப்பொழுதுமே நம்ம பகுதி நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் இந்த தடவை மிக சிறப்பாக அதிகமான வாக்குகளை இந்த சக்கரக்கோட்டை ஊராட்சியிலே இருக்கக்கூடிய 18 பாகங்களும் பெற்று தந்தன என்ற பெருமையை நீங்கள் தேடி தர வேண்டும். அப்படி நீங்கள் தரும் பொழுது கண்டிப்பாக உங்களால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும். ஒவ்வொரு நோட்டீஸ் உங்களுக்கு கொடுத்து போனாங்க.
கொடுத்து இது பிற்பகுதியில் நம்ம திட்டங்களை எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த திட்டங்களை பற்றி பேசி எல்லாத்தை விட முக்கியம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. பிற கட்சிகள்லாம் நிற்கலாம், அது பிற கட்சிகளுக்கு வாக்களிப்பது எவ்வளோ வேஸ்ட்டுங்கிறத சொல்லணும். ஓட்டு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா வாக்குகள் வந்து இன்னைக்கு நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா நம்முடைய ஓட்டுக்கு வேல்யூ இருக்கு. இந்த பகுதியினுடைய சாலையாக அந்த ஓட்டு மாறணும், ஏதாவது ஒரு வேலையாக மாறணும், வீணாக்கக்கூடாது. வாக்குகளை பிரிந்து செலவிடாமல் முழுமையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் என்னை கேட்ட 60 பத்தாது 80 வாங்கி கொடுக்கணும். நீங்க 80 பாதம் படிந்து என்றும் உங்கள் சகோதரியாக இருந்து உங்களுக்காக பாடுபடுவேன். அது போக மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் எப்பவுமே நம்ம நோட்டு போடுவோம், நோட்டு போட்டு குடும்ப வாரியாக பிரித்து ஓட்டுவோம். அவங்க மாவட்ட கழக ஆஃபீஸில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டா வாரியாக பிரிச்சுருக்காங்க. குடும்பம் வாரியாக பிரித்து ஒரு லிஸ்ட் ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டையும் வச்சுக்கோங்க. அது சரியாக இருந்ததுன்னா டிக்கெடிங்க, இல்லை அதில் தவறுதலாக ஏதாவது இருந்ததுன்னா மாற்றி ஓட்டுங்க. மாற்றி ஓட்டிட்டு ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 5 பேருடைய ஃபோன் நம்பரையும் வாங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு ஃபோன் நம்பராவது வாங்கிடுங்க, அந்த குடும்பத்துக்கு ஒட்டிடுங்க. ஏன்னா தேர்தல் வந்து ஃபோன் பண்ணி வாக்கு அடிச்சுட்டாங்களான்னு கேட்கறதுக்காக, அந்த ஒரு உதவிக்காக அந்த பணியை எல்லாருடைய உழைப்பு தான் இந்த கட்சியை. அதனால் உங்களை நம்பி வந்து உங்களுடைய தங்கையை இந்த முறை அதிகமாக வித்தியாசத்தில்